உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவ்வளவுதான். காவியாவ இந்த வீட்டு மகாராணி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மலாம் வாசல்ல கிடக்கிற செருப்புக்கு சமானம் ஆயிடுவோம். இத பத்திலாம் யோசிக்கும் போது அப்படியே எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்கு. ஹேமா, டென்ஷன் ஆகாத. நீ நினைக்கிற மாதிரில எதுவும் ஆகாது. நான் நடக்க விட மாட்டேன். என்னால அப்படி இருக்க முடியலங்க. எனக்கு வெறி ஏறிட்டே போகுது. ஹேமா, இப்போ உனக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சு. நீ டென்ஷன் ஆன நீ போட்டுக்க ஒரு டேப்லெட் கொடுப்பல்ல, அத போட்டியா? இல்ல. ஹேமா, முதல்ல அத போடு. இல்லனா உனக்கு தலைவலி தான் வரும். நீ இரு, நான் உனக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். இந்த மாத்திரையால தாண்டி உனக்கு குழந்தை பிறக்கல, இனியும் பிறக்காது. ஹேமா, இந்தா அந்த காவிய விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு, புரியுதா? இந்தா. வேண்டாங்க. சொன்னா கேளு, அப்படிலாம் சொல்லாத. புடி. ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். டென்ஷன் ஆனினா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஐயோ, நான் அப்புறமா போட்டுக்கிறேனே, எனக்கு வேண்டாம். ஹேமா, சொன்னா கேளு. எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? டேப்லெட் போடு. இங்க பாருன்னு சொன்னேன். ராகினி அத்தை எதுக்கு ஹேமா அக்காக்கு மாத்திரை கொடுக்கறாங்க? என்ன மாத்திரையா இருக்கும்? இந்தா போடு. ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. போடுன்னு. ஐயோ, சரி கொடுங்க. இந்தா போடு. ரெஸ்ட் எடு. போட்டுட்டு ரிலாக்ஸா இரு, சரியா? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, படிச்சுட்டு இருந்தேன். நீ பால் குடிச்சியா? அம்மாவை கொடுக்க சொல்லியிருந்தேனே. அதெல்லாம் குடிச்சாச்சு. நீ வா போலாம். அக்கா, சரி வா. சரி, இப்ப நீ டேப்லெட் போட்டிருக்க, ரிலாக்ஸா இருக்கணும். எதை பத்தியும் யோசிக்காத. உனக்கு நான் இருக்கேன், புரியுதா? போ, போய் ரெஸ்ட் எடு. போ. என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சம்பந்தியம்மா, இன்னைக்கு இந்திரா பரீட்சை எழுத போறா. அதான் சாமி கும்பிட்டுட்டு திருநீர்லாம் வச்சு விட்டேன். நீங்களும் அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்களேன். இந்திரா, போ, அத்தை கால்ல விழுந்து கும்பிடு. அவங்க ஆசீர்வாதம் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். போமா.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்னங்க நீங்க? இந்திரா படிக்கிறதோ எக்ஸாம் எழுதுறதோ என் அக்காக்கே பிடிக்காது. இப்ப ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்திரா, தேவையில்லாம இன்னைக்குன்னு பார்த்து அத்தை கிட்ட நீ திட்டு வாங்கிடாத. பேசாம நீ இப்படியே போயிடு. அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க. அத்தை, என்ன இருந்தாலும் இந்த வீட்டு பெரியவங்க நீங்க தான். நீங்க ஆசீர்வாதம் பண்ணி இவ்வளவு அனுப்பி வைங்க அத்தை. எனக்காக அத்தை. அம்மா ப்ளீஸ்மா. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஏஞ்சயா, நீ செய்யறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? பாவம் பரீட்சைக்கு போற பொண்ணு, அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது இப்படி நகர்ந்து நிக்கிற. இத பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்திரா எக்ஸாம் எழுத போறதுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவள நான் எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்? நீங்க பண்ணிட்டீங்கல்ல, போதும், கிளம்ப சொல்லுங்க. நீ அவளை ஆசீர்வாதம் பண்ண ஜெயா. பேசாம இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.